ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவன்கண் கூடைக்கு ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் முறுக்கு ஹேண்டில் தான் பின்னியிருக்கேன். ஒரு சைடு பின்னிட்டேன். இந்த சைடு எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒயர் க்ரீன் கலர் ஒயர் உள் ஒயராக எடுத்திருக்கேன். நீங்கள் உள் ஒயர் எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற ஒயரை நம்ம அதை சுற்றி தான் பின்ன போகிறோன்றதுனால தெரியாது. இதே மாதிரி நம்ம வச்சு எந்த அளவுக்கு காது வேணுமோ அதளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டு இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெண்டாக மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம 2 ஒயரை தான் எடுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம எந்த சைட்லேருந்து 2 சைடு எப்படி எந்த சைடு காது வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒயர் சொருகிறதுக்கு விட்டுட்டு அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம ஸ்கேல் அளவில் கூட மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்கேலில் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது 3.25 அடிக்கு நான் ஒயரு எடுத்திருக்கேன். இதை பாருங்கள். இதே மாதிரி 3.25 அடிக்கு நம்ம ஒயர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஹேண்டில் பின்னுறதுக்கு உள் ஒயர் இது. இதே மாதிரி 3 ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எந்த சைடு காது பின்னுறோமோ அந்த சைடு இதை நம்ம உள்ளார இன்செர்ட் பண்ணணும். 3 ஒயர் இதை மாதிரி சேர்த்து இப்போ அந்த சைடு நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு அதே அளவுக்கு நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த ஒயிட் கலருக்கு மேலே தான் நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த ஒயிட் கலர் ஒயருக்கு மேலே இதே மாதிரி இன்செர்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழுத்து எடுத்தோம்னா ஒரே ஈவனாக இருக்கும் ஒயரு. இல்லைன்னு வச்சிங்களேன் மாறி மாறி வந்துடும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒயராக விட்டுட்டு நம்ம ஒரே அளவாக நம்ம கரெக்டாக அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி எடுத்தோம்னா நமக்கு லாஸ்ட் வரைக்குமே கரெக்டாக வந்துடும். இல்லைனா மாறி மாறி வரும். அதுக்கு தான் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஈவனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. 2 ஒயரும் சமமாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை எடுத்துக்கணும். இந்த ஒயரை நான் மேலே இதை மாதிரி வச்சுக்கிட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அது உள்ளார இன்செர்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம சொருகி விட்டுட்டு கூட இதை மாதிரி எடுக்கலாம். இல்லைனா இப்படி கூட இதை ஒயரை நம்ம ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி நான் கொஞ்சம் ஒரு 1/4 அடி இருக்கிற மாதிரி ஒயர் எடுத்து இந்த சைடு வச்சுக்கிட்டேன். இப்போ 2ஆக இதை மாதிரி பிரித்து நம்ம தனித்தனியாக எடுத்துக்கணும் ஒயரை. இப்போ ரன்னிங் ஒயரை இதை மாதிரி உள் சைடாக மடிச்சிருக்கேன் பாருங்கள். உள் சைடாக மடிச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இதை மாதிரி அது உள்ளார விட்டு எடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இப்படி உள் சைடாக மடிச்சுட்டு ரைட் சைடு ஒயரை எடுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒயரை இதை மாதிரி உள்பக்கமாக இதை மாதிரி மடிச்சுட்டு அது உள்ளாரேந்து லெஃப்ட் சைடு ஒயரை எடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட்டில் உள் சைடாக மடிச்சுட்டு ரைட் சைடு ஒயரை எடுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி எடுக்கணும். எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக முறுக்கு ஹேண்டில் வந்துடும். ஒரு தடவை லெஃப்ட் சைடுனா ஒரு தடவை ரைட் சைடு ஒயர் இதை மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கரெக்டாக எடுக்கணும். சில டைம் நம்ம ரன்னிங் ஒயர் பேரண்ட்டுக்கும் அது நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்து விட்டுருங்க. அழகாக வந்துடும் இந்த ஹேண்டில் உங்களுக்கு. இந்த பாருங்கள் பேரண்ட் இருக்குது. இதை நம்ம சரி பண்ணி விட்டுட்டோம்னா அழகாக வரும் ஹேண்டிலு. இப்போ ரைட் சைடு ஒயர் எடுக்கிறேன். இப்போ இதை மாதிரி உள்பக்கமாக ஒயரை மடித்து விட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயரை இதை மாதிரி எடுத்து விடுங்க. அடுத்தது உள் சைடாக மடிச்சுட்டு ரைட் சைடு ஒயரு எந்த சைடு வருதோ அந்த சைடு திருப்பி நம்ம உள் சைடாக இதை மாதிரி மடிச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை எடுத்துக்கணும். 1 டைம் ரைட் சைடுனா 1 டைம் லெஃப்ட் சைடு இதை மாதிரி மாற்றி மாற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஒயரை. இதே மாதிரி நம்ம மேலே வரைக்கும் கொண்டுட்டு வரணும். எப்படி ஒயரை நம்ம உள்பக்கமாக மடிக்கிறேன்றது கரெக்டாக பார்த்துங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் கடகடன் வந்துடும். ஈஸி தான் இது. இது நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறதுனால இது ஒயர் கொஞ்சம் அதிகமாகும் இந்த ஹேண்டிலுக்கு. இப்படியே நம்ம மாற்றி மாற்றி பின்னிட்டே வரணும்.
இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாமே பின்னிட்டு வரணும். ஒரு சைடு லெஃப்ட் சைடு, இன்னொரு தடவை ரைட் சைடு, ஒரு தடவை லெஃப்ட் சைடு, இன்னொரு தடவை ரைட் சைடு, இதை மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஒயரை அந்த லூப்லேருந்து விட்டு வெளியில் எடுக்கணும். பிகினர்ஸ் கூட புரியுன்ற மாதிரி தான் பொறுமையாக தான் நான் போடுறேன் பாருங்கள். இந்த ஹேண்டில் பண்ணுற வீடியோ ஏற்கனவே நான் நிறையா போட்டிருக்கேன். இந்த கூடை எப்படி போடுறதுன்ற வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாமே முடிச்சிட்டேன் பாருங்கள். எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி முடிச்சுட்டு கொஞ்சம் ஒயர் மீதி இருக்குது. இப்போ ரன்னிங் ஒயரை ஒரு அடிக்கு மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அது உள் ஒயர் கொடுத்தோம் பாருங்கள், அது ரெண்டையும் நம்ம அந்த கூடையில் இன்செர்ட் பண்ணணும். ரெண்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி இதை மாதிரி இன்செர்ட் பண்ணுங்கள். உள்ளார இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு நாட் போட்டுக்கணும். நல்லா டைட்டாக இழுத்து ஒரு நாட் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம அதை உள்பக்கமாக சொருகி விட்டுறணும். மொத்தம் 6 ஒயர் வரும். அந்த 6 ஒயரையும் 2 சைடும் நம்ம மாற்றி சொருகி விட்டுறணும். இந்த ஒயர் கூடையில் சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மாற்றி மாற்றி வரும். அதனால் நம்ம பார்த்து கரெக்டாக சொருகி விடுங்க. இப்போ இது ஃபுல்லாமே நான் சொருகி முடிச்சுட்டு நமக்கு ரன்னிங் ஒயரில் ஒரு அடிக்கு நம்ம ஒயர் கட் பண்ணோம் பாருங்கள், அதையும் நம்ம உள்ளார தான் சொருகி விட்டுறணும். இது சொருகிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக ஒயர் இருக்குது, அது மறுபடியும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் கொஞ்சம் ஒயர் விட்டோம்ல, அதை உள்பக்கமாக சொருகி எடுத்து மேலே ஹேண்டில் தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நம்ம கூடையோட அட்டாச் பண்ணணும். அதுக்கு மேலே 2 பட்டனுக்கு மேலே அந்த ஒயரை எடுத்து அதை சுற்றி சுற்றி கொண்டுட்டு வரணும். நம்ம இப்போ ஹேண்டில் இதை மாதிரி வச்சுட்டு 2 பட்டன் நம்ம இன்செர்ட் பண்ண பட்டனுக்கு 2 பட்டனுக்கு மேலே எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இதே மாதிரி இப்படி வச்சு நம்ம அந்த ஒயரை ஒரு 4-5 சுற்றி எடுத்துட்டோம்னா நான் அது கூடையோட அட்டாச் ஆன மாதிரி இருக்கும், டைட்டாக இருக்கும். அந்த ஒயர் பிறண்டுக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. அந்த நம்ம ஏற்கனவே சுற்றின ஒயர் மேலேயே நம்ம திருப்பி திருப்பி சுற்றினா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மாற்றி மாற்றி சுற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. அது மேலேயே திருப்பி திருப்பி வர மாதிரி ஒயரு பார்த்து சொருகுங்க. இதே மாதிரி 4-5 டைம் அது மாதிரி சொருகிட்டு மீதி இருக்கிற ஒயரை உள்பக்கமாக எடுத்துகிட்டு போய் அதையும் நம்ம சொருகி விட்டுறணும். இழுத்து டைட்டாக சொருகி விட்டுருங்க. இதையும் ஃபுல்லாக நம்ம சொருகி விட்டுறணும். இது ஒரு 5-6 பட்டனுக்கு நம்ம சொருகி விட்டாலே போதும், இல்லை ஃபுல்லாக சொருகிறா இருந்தாலும் சொருகிக்கலாம். இப்போ சொருகி முடிச்சாச்சு. கொஞ்சம் ஒயர் இருக்குது, அதை நம்ம கட் பண்ணுறதாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சொருகி விடாதான் விட்டுக்கலாம். இப்போ ஒரு அடி அளவுக்கு ஒரு ஒயர், துண்டு ஒயர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது நம்ம இந்த சைடு ஹேண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒயரை உள்ளார வச்சுட்டு இன்னொரு ஒயரை அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். அந்த ஹேண்டில் சுற்றி சுற்றி ஒயர் மடிஞ்சிக்காமல் பார்த்து கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க.
இந்த ஒயரையும் நம்ம ஒரு 5-6 தடவை சுற்றிக்கலாம். நம்ம ஒயர் எந்த அளவுக்கு சொருகிறதுக்கு இருக்கோ அது அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 5 தடவை 6 தடவை சுற்றுற மாதிரி வரும். அந்த ஒரு ஒயர் மேலேயே அடுத்த ஒயரும் வரா மாதிரி திருப்பி கொண்டு எடுத்துகிட்டு வாங்க. நல்லா இழுத்து டைட்டாக சொருகி எடுக்கணும். அப்போ தான் ஹேண்டில் வந்து லூஸாக இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த 2 ஒயருமே உள்பக்கமாக சொருகி விட்டுறணும். ரைட் சைடு போகிறத லெஃப்ட் சைடும், லெஃப்ட் சைடு போகிற ஒயரை ரைட் சைடும் மாற்றி நம்ம சொருகி விட்டுறணும். இப்போ ஃபுல்லாக சொருகி முடிச்சாச்சு. நம்மளுக்கு ஹேண்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு